அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பசுனூனின் லாஸ் ஆஃப் மோஷன் லெசனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்குது. பைக் ஓட்டும் போது திடீர்னு பிரேக் போட்டால் முன்னோக்கி தள்ளப்படுறீங்களா? பேருந்து திடீர்னு நிறுத்துறப்ப நம்ம முன்னுக்கு விழுறது ஏன்? இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் இதுக்குள்ளே இருக்குது ஒரு பெரிய அறிவியல். நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப சிம்பிளாக தினசரி வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளோடு சேர்த்து இந்த விதிகளையும் அவங்க முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, வாழ்வுக்கே பயனுள்ள பாடம். வீடியோவை கடைசி வரை மறக்காமல் பாருங்கள். புரியாமல் போன சப்ஜெக்ட் இப்போ ஈஸியாக புரிய போகுது. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் டாபிக் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை நகர்த்தவும் நிறுத்தவும் அல்லது அதன் பாதையை மாற்றவும் செய்யும் செயல் ஃபோர்ஸ் எனப்படும். நீங்கள் ஒரு ஃபோர்ஸ்னா என்னன்னா, ஒரு பொருளை நகர்த்தவும் நிறுத்தவும் அல்லது அதன் பாதையை மாற்றவும் செய்யும் செயல் தான் வலிமை ஃபோர்ஸ் எனப்படும். மோஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் அதன் இடத்தை காலத்தோடு மாற்றினால் அது இயக்கம் என்று சொல்வோம், மோஷன் என்று சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மோட்டார் சைக்கிள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்துச்சுன்னா அது பேர் இயக்கம், மோஷன். இனர்ஷியானா என்ன? வாட் இஸ் தி இனர்ஷியா ப்ளஸ் அதோட டைப்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் இனர்ஷியா ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் காலையில் கண்ணனுங்கிற பையன், அந்த பையன் பேர் என்ன? கண்ணன். ஒரு நாள் காலையில் கண்ணனுங்கிற பையன் ஸ்கூலுக்கு போகிறான், சைக்கிளில் போகிறான். காலையில் கண்ணனுங்கிற பையன் ஸ்கூலுக்கு போகிறான், தனது புதிய சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகிறான். அவன் சைக்கிளில் வேகமாக ஓட்டி கொண்டிருந்தான். அப்போது அவங்க பாட்டி கூப்பிட்றாங்க, கண்ணா ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாட்டி அவனை கூப்பிட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறான் அவன்? அவங்க பாட்டியோட சவுண்டை கேட்டு திடீர்னு சைக்கிளில் பிரேக் போட்டுறான். உடனே அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவனது உடல் சைக்கிளுடன் சேர்ந்து அதே வேகத்தில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. சைக்கிள் நின்றாலும் உடல் மட்டும் முன்னே நகர்ந்தது. இதுதான் இனர்ஷியா விளைவு தான். இதுதான் இனர்ஷியா. அவனது உடல் சைக்கிளுடன் சேர்ந்து அதே வேகத்தில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. சைக்கிள் நின்றாலும் உடல் மட்டும் முன்னே நகர்ந்தது. இதுதான் இனர்ஷியா விளைவு. இது போலவே நம் உடலும் நின்றுவிட முடியாமல் முன்னோக்கி செல்லும் முயற்சி செய்தது. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, திடீரென ஒரு பொருள் நிலையை மாற்றும் போது இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, திடீரென ஒரு பொருள் நிலையை மாற்றும் போது அது தன்னுடைய பழைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சி தான் இனர்ஷியா. இனர்ஷியா டைப்ஸ் பார்க்கலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா, அமைதியாக இருக்கும் ஒரு பொருள் வெளிப்புற வலிமை ஏதுமின்றி அமைதியாக இருக்கும் ஒரு பொருள் வெளிப்புற வலிமை ஏதுமின்றி தானாக இயங்காது. அது அமைதியாகவே இருக்க முயற்சி செய்யும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேசையின் மேல் புக்கு இருக்குது, அதை டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்குது, அது அமைதியாகவே இருக்குது. அந்த புத்தகத்தை அசைக்க நாம் தனியாக ஒரு வலிமையை செலுத்த வேண்டும்.
inertia of motion. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் தானாக நின்று விடாது, அது தொடர்ந்து இயங்க முயற்சி செய்யும். இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் தானாக நின்று விடாது, அது தொடர்ந்து இயங்க முயற்சி செய்யும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் திடீர்னு நிற்கும்போது நம்மளுடைய உடல் முன்னால் சாயும். ஏனெனில் நம்முடைய உடல் முன்னோக்கி செல்லும் இயக்கத்தை தானாக நிறுத்த முடியாது. இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஒரு பொருள் ஒரு திசையில் நகர்ந்தால் அது திசையை தானாக மாற்ற முடியாது, அது அதன் திசையை தக்க வைத்து கொள்ளும். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் ஒரு பொருள் ஒரு திசையில் நகர்ந்தால் அது திசையை தானாக மாற்ற முடியாது, அது அதன் திசையை தக்க வைத்து கொள்ளும். உதாரணம், எக்ஸாம்பிள், ஒரு வண்டி வேகமாக வளைவில் செல்கிறது. திடீரென வளைவிற்கு வரும்போது அந்த வண்டியில் உள்ள பொருட்கள் அந்த வண்டியில் உள்ள பொருட்கள் வெளியே வீசப்படுவதைப் போல தோன்றும், ஏனெனில் அவை நேரே செல்வதை தொடர முயற்சி செய்கின்றன. புரியுதா? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் என்னன்னு. இனர்ஷியா ரெஸ்ட்டு பார்த்தோம், இனர்ஷியா ஆஃப் மோஷன் பார்த்தோம், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகுது லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு பொருளின் நிறை மற்றும் அதன் வேகத்தின் பெருக்கல் இயற்கை வேகம். அது ஒரு பொருளின் நிறை மற்றும் அதன் வேகத்தின் பெருக்கல் இயற்கை வேகம். அதாவது ஒரு பொருள் நகரும்போது அதில் ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு பொருள் நகரும்போது அதில் சக்தி இருக்கிறது. இந்த சக்தி தான் இயற்கை வேகம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு நிறை மாஸ் அதிகமோ அது எவ்வளவு வேகமாக வெலோசிட்டி நகர்கிறதோ அவ்வளவு அதிகம் அதனுடைய இயற்கை வேகம் இருக்கும். இப்போ சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிப்பாங்க. ஒரு பெரிய லாரி மெதுவாக நகரும்போது அதில் மிக அதிகம் இயற்கை வேகம் இருக்கும். ஒரு பெரிய லாரி மெதுவாக நகரும்போது கூட அதில் மிக அதிகம் இயற்கை வேகம் இருக்கும், ஏனெனில் அதற்கு நிறை அதிகம். ஆனால் ஒரு பைக் அதைவிட வேகமாக செல்வதாலும் அதன் நிறை குறைவதாலும் அதன் நிறை குறைவாக இருந்தாலும் அதனுடைய மொமெண்டம் லாரியை விட குறைவாக இருக்கும். புரியுதா பண்ண சொல்கிறது? லீனியர் மொமெண்டம் இது பெரிய லாரி வேகமாக நகரும்போது அதில் மிக அதிகம் இயற்கை வேகம் இருக்கும், அதற்கு நிறை அதிகம். ஆனால் ஒரு பைக் அதைவிட வேகமாக செல்வதாலும் அதன் நிறை குறைவாக இருந்தாலும் அதனுடைய மொமெண்டம் லாரியை விட குறைவாக இருக்கும். லீனியர் மொமெண்டம் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக நல்லா புரியுற வேண்டு தான் நல்லா சொல்லிட்டேன். பார்க்க போகிறது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அது ரொட்டேட்டிவ் எஃபோர்ட் கிடையாது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது போகலாம்.
ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்மே என்னது? இப்போ நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டென்ட்டு ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு நாள் கோவில் ஊர்வலத்திற்காக பெரிய ரதம் ஒன்று தெருவில் நிற்கிறது. அந்த ரதத்தை நகர்த்த 2 பக்கத்திலும் 2 குழுக்கள் உள்ளனர். முதலாவது குழு என்ன பண்ணுச்சுன்னா, ரதத்தை கிழக்கு திசைக்கு 100 நியூட்டன் வலிமையுடன் இழுக்கிறது. 2வது குழு என்ன பண்ணுதுன்னா, ரதத்தை மேற்கு திசைக்கு 60 நியூட்டன் வலிமையுடன் இழுக்கிறது. இப்போ சொல்லுங்க மாணவர்களே, ரெண்டும் ஒரே நேரத்தில் இழுத்தால் ரதம் எந்த திசை நகரும்? இப்போ டெஃபனேஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு டெஃபனேஷன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்பது பல வலிமைகள் ஒன்றாக செயல்படும் போது உருவாகும் மொத்த வலிமை. இது பொருளை நகர்த்தும் திசையும் வலிமையின் அளவையும் தீர்மானிக்கும். ஒரே நேரத்தில் பல வலிமைகள் ஒரு பொருளில் செயல்பட்டால் அவற்றை மொத்த விளைவை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்கிறோம். இது நேர்த்தியாக சொல்ல வேண்டுமானால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வாழ்க்கை உதாரணமே பார்ப்போம். நம்ம ஒரு சைக்கிளில் முன்பக்கம் இருந்து ஒரு நண்பர் தள்ளுகிறார் 50 N வலிமையுடன். பின்னாலிருந்து மற்றொரு நம்பர் என்ன பண்ணுறாரு? 30 N வலிமையுடன் தள்ளுகிறார். அப்போது சைக்கிள் எப்படி நகரும்? சரியாக சொன்னீங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். திருப்பி இப்போ நம்ம உதாரணம் சொல்லவா? நம்ம சைக்கிளை முன்பக்கம் இருந்து ஒரு நண்பர் தள்ளுகிறார் 50 Nக்கு வலிமையுடன். பின்னாலிருந்து ஒரு நம்பர் என்ன பண்ண 30 N வலிமையுடன் தள்ளுகிறார். அப்போ சைக்கிள் எப்படி நகரும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 N மைனஸ் 30 N இஸ் ஈக்குவல் டு 20 N. சைக்கிள் முன்னே நகரும். அடுத்தது பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, பார்க்க போகுது ஃபோர்ஸு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் டெஃபனிஷன் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதில் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஒரு மேசையை இருவர் ஒரே திசையில் தள்ளுவதால் 2 வலிமைகளும் ஒன்றிணைந்து மேசையை நகர்த்தும். முக்கிய அம்சங்கள்: ஒரே கோட்டில் ஒரே திசையில் இருக்கும் வலிமைகள் சேர்க்கப்படும். பரிணாம வலிமை அதிகரிக்கும். F1 + F2. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா, 2 வலிமைகள் ஒரே கோட்டில் இருந்தாலும் எதிர் திசைகளில் செயல்படும் போது அவை வேறுபட்ட ஒத்த ஒடுக்கங்கள் என்று அழைக்கப்படும். அதாவது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸாக ஒத்த ஒடுக்கம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்: ஒரு மேசையை ஒரு வலது பக்கம் தள்ள இன்னொரு இடது பக்கம் தள்ளும் போது வலிமைகள் ஒரே கோட்டில் இருந்தாலும் எதிர் திசை. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, வலிமை அதிகமாக இருந்தால் சுழலும் சக்தி கூடும். சுழலும் மையத்திலிருந்து வலிமை எந்த தூரத்தை பயன்படுத்தப்படுது என்பது முக்கியம். சுழலும் மையத்திலிருந்து
சுழலும் மையத்திலிருந்து வலிமை எந்த தூரத்தை பயன்படுத்தப்படுது என்பது முக்கியம். வலிமை சுழற்சி நடக்க வேண்டிய திசையிலோ இல்லையா என்பது முக்கியம். திரும்பி பார்ப்போம். ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் எஃபெக்ட்னா என்ன? வலிமை அதிகமாக இருந்தால் சுழலும் சக்தி கூடும். சுழலும் மையத்திலிருந்து வலிமை எந்த தூரத்தில் பயன்படுத்தப்படுது என்பது முக்கியம். அதாவது ஒரு பொருள் நகரும் போது அதில் ஒரு சக்தி இருக்கிறது. இந்த சக்தி தான் இயற்கை வேகம். சாரி ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வேறு எதுவும் சொல்லிட்டேன். ரொட்டேட்டிங் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னன்னு திரும்ப ஒருத்தா பார்த்துருவோம். வலிமை அதிகமாக இருந்தால் சுழலும் சக்தி கூடும். சுழலும் மையத்திலிருந்து வலிமை எந்த தூரத்தை பயன்படுது என்பது முக்கியம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நாம் கதவை திறக்கும் போது அதன் ஓரத்தில் தள்ளினால் கதவு சுழல்கிறது. ஆனால் கதவின் மடிப்பு அருகே தள்ளினால் நாம் கதவை திறக்கும் போது அதன் ஓரத்தில் தள்ளினால் கதவு சுழல்கிறது. ஆனால் கதவின் மடிப்பு அருகே தள்ளினால் சுழற்சி நடக்காது. இதனால் வலிமை கதவின் மையத்திலிருந்து தூரத்தில் பயன்படுத்தப்பட்டால் சுழற்சி விளைவில் ஏற்படுகிறது. நட்டு வைக்க ஸ்பேனர். ஒரு நட்டை வைக்கும் போது ஸ்பேனர் கைப்பிடி பகுதியை நீளமாக வைத்தால் குறைவான வலிமையின் நட்டை வைக்க முடியும். ஏனெனில் வலிமை சுழற்சி மையத்திலிருந்து அதிக தூரத்தில் செலுத்தப்படுவதால் சுழற்சி விளைவு அதிகமாகிறது. ஒரு நட்டை வைக்கும்போது ஸ்பேனர் கைப்பிடி பகுதி நட்டை வைக்கும்போது எக்ஸாம்பிள். எதுக்கு எக்ஸாம்பிள்? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஒரு நட்டை வைக்கும்போது ஸ்பேனரின் கைப்பிடி பகுதியை நீளமாக வைத்தால் குறைவான வலிமையில் நட்டை வைக்க முடியும். ஏனெனில் வலிமை சுழற்சி மையத்திலிருந்து அதிக தூரத்தில் செலுத்தப்படுவதால் சுழற்சி விளைவு அதிகமாகிறது. தேர்ட் எக்ஸாம்பிள், சைக்கிள் பெடல் அழுத்துவது. சைக்கிள் ஓட்டும் போது நாம் பெடல்களை சுழற்றுகிறோம். பெடல்கள் சுழற்சி மையத்திலிருந்து தூரத்தில் இருப்பதால் வலிமையை சுலபமாக சுழற்சி விளைவிக்கிறது. இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஃபுல் அந்த பாதி லெசன் பார்த்துருவோம். இன்னொரு பாதி செகண்ட் பார்ட்டில் போகிறேன், பார்த்துக்கோ. செகண்ட் பார்ட் நான் 2 டேஸ்க்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதான் வெனஸ்டே இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. அது மறக்காமல் சப்ஸ்கிரைப், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியான எளிமையான முறையில் ஸ்டோரியோட புரியுற மாரி சொல்லியிருக்கேன். ஓகே, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.